நல்லா கழுவி வடி வச்சுருவோம். நல்லா தண்ணி வடிக்கும். கம்மியாக இருக்கணும். எந்த ரேஷியோவில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்க இஷ்டப்படி. ஆனால் அரிசி கூடுதலாக இருக்கணும். இது நான் 1:2 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஓகே, இது வறுக்க வேண்டியது தான். கலர் மாறுது பாருங்க. அதே கலர் பண்ணியிருக்க அடுப்பை வரும். அந்த வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதுமானது. வாசனையும் இந்த அரிசி சீரகம் வாசனையும் தூக்கலாக கொடுக்கும் அந்த குழம்பை. இந்த பொரியல் சத்தம் கேட்குது. வறுத்த அரிசியும் சீரகம் அரிசி அப்படியே சூப்பராக இன்னும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அளவு பார்த்துக்கோங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, பாய். மசாலா ரெடி. வாசம் அப்படியே அருளுது. இப்போ நம்ம நல்லா வடிச்சிருச்சு தண்ணி. பார்க்கறது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்கிடுச்சுன்னா சுருங்கி கொஞ்சமாயிடும். ஆனால் அந்த வதக்கும் போதே அந்த மனம் இந்த காளானுக்குன்னு ஒரு தெரியும். நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆரோட்டு ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு தான்.